जाननं गगनादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् ईश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. சாந்தகுமாரி அம்மாவுக்கு நாங்க பேசுறது கேக்குதா? இருபத்தி 29வது ஸ்லோகம். ஆச்சரிய அந்த அந்த இஷ் உச்சரிப்பு முக்கியம். ஆச்சரியவத்து ச ஏனம் அந்யக. இந்த இடத்துல ஸ்ருணோதி உதடு விரிச்சு சொல்லணும். ஸ்ருணோதி. இங்க உதடு குவிச்சு சொல்லணும். ஸ்ருத்வா அப்பி ஏனம் வேத ந. முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் வந்துட்டு நினைக்கிறேன். ஆச்சரியவத்து பஷ்யதி கஷ்டித்து. இந்த கஷ்டித்து பஷ்யதி அந்த ஷா எல்லாம் முக்கியம்னு சொன்னேன் போன வகுப்புல. ஏனம் ஆச்சரியவத்து வததி ததா ஏவ ச அந்யக. ஆச்சரியவத்து ச ஏனம் அந்யக ஷுணோதி ஸ்ருத்வா அபி ஏனம் வேத ந ச ஏவ கஷ்டித். கங்கே சயமுனே சைவ. அந்த சைவையும் இந்த சைவையும் தான். ச ஏவதான் சைவன் மாறுவது. ஆச்சரியவத் பஷ்யதி அப்படியேதான். கஷ்டித்து ஏனம் இத்து அதுக்கு பிறகு வல்லினம் வராததுனால அந்த இத்து இது அப்படின்னு மெல்லினமா மிருதுவா மாறிடும். அப்ப கஷ்டிதேனம். நம்ம அந்த இடத்துல மூச்சு எடுத்துக்கிட போறோம். ஹரியோம். ஆச்சரியவத்து அந்த இத்தும் அதே மாதிரி தொடர்ந்து வல்லினம் வராததுனால, கடின எழுத்து வராததுனால ஆச்சரியவது அப்படின்னு மாறி ஆச்சரியவது வதத்தி ததா ஏவ. நம்ம பார்த்திருக்கிறோம். ஆவும் ஏவும் சேர்ந்த ஐ. ததைவ ச அந்யக சான்யக. ஆச்சரியவத்து இத்து. இத்துக்கு பிறகு சா வந்ததுன்னா அந்த இத்து இச்சா மாறிடும். அப்ப ஆச்சரிய வச்ச அப்படின்னு மாறி ச ஏனம் ஆவும் ஏயும் சேர்ந்து ஐயா மாறி சைனம்னு மாறி ஆச்சரிய வச்சைனம் அந்யக. அந்யக விசர்க்கம். அடுத்தது ஸ்ரு இஷ் வந்துருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு ஷகாரம் வந்தா, சாவோ ஷாவோ வந்தா விசர்க்கம் என்னவா மாறும்? அப்போ அந்யஷ்ருணோதி. அப்புறம் சுத்வா அபி சேரும்போது சுத்வா அபி. அபியேனம் சேரும்போது அப்பியேனம். அப்பியேனம் அபி ஈ இருக்கு. அடுத்தது உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப ஈ என்னவா மாறும்? ஈ யகார ஈயா மெய் எழுத்தா மாறும். அப்ப அந்த ஈயும் ஏயும் சேர்ந்து ஏயா மாறி சுத்வாப்பியேனம். வேதனை ந ச ஏவ சைவா மாறும். கஷ்டித்து.
அப்படின்னு முடியுது. இப்ப ஸ்லோகம் குமாரி உஷா. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யः ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவச்சைனமன்யः शृणोति ஆச்சரியவச்சைனமன்யः शृणोति ஆச்சரியவச்சைனமன்யः शृणोति त्वाप्येनं वेद न चैव कश्चित् श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तदैव सान्यक आश्चर्यवच्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित्. அந்த கஷ்சித் அப்படிங்கிற இடத்துல திடுதுப்புன்னு அப்படி நிறுத்துறது கஷ்டம், முக்கியமா பாட்டுல ஸ்லோகத்துல. அதனால நாம என்ன பண்ணுவோம், கஷ்சித் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தெலுங்காட்டு மாத்தி நிறுத்திடுவோம். ஆமா, கஷ்சித் தான் இருக்கு, அதுதான் கரெக்ட். ஆனா ஸ்லோகத்துல நம்ம அப்படி அப்ரப்டா நிறுத்துறது கஷ்டம். அதனால நம்ம கஷ்சித் அப்படின்னு ஒரு நெருங்கி விட்டுருவோம். அடுத்தது ஷீபா. ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவச்சைனமன்யः शृणोति ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித். விஜயலட்சுமி. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவச்சைனமன்யः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् आचर्यवत् पश्यति कश्चिदेनम् आचर्यवत् वदति दैव सान्यग आचर्यवत्सैनमान्य शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित्. நல்லா முயற்சி பண்ணீங்க. சாந்தகுமாரி அம்மாவுக்கு நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. படிக்கணும். கேக்குதா சாமி? கேக்குதுண்டு. சரி சரிதான் படிக்கணும். ഞാൻ പാരായണം ചെയ്യട്ടാ സ്വാമി. ആശ്ചര്യവത് പശ്യതി കശ്ചിദേനം ആശ്ചര്യവത് വദതി തൈതൈവ സാന്യഃ ആശ്ചര്യവശ്ചന്യമന്യഃ ശൃണോതി ശ്രുത്വാപ്യേനം വേദ ന ചൈവ കശ്ചിത്. കറക്റ്റാ സ്വാമി? നിങ്ങളുടെ മലയാളം ലിപി നോക്കി വായിക്കുന്നതാണോ തമിഴ് ലിപി നോക്കി വായിക്കുന്നതാണോ? തമിഴ് ലിപി തന്നെ. ശരി ശരി. മലയാളം ലിപി വായിക്കാൻ അറിഞ്ഞൂടെ? അറിയാം. മലയാള ബുക്ക് ഇല്ല സ്വാമി. ശരി ശരി. മലയാളം ലിപിയാണെങ്കിൽ വായിക്കാൻ എളുപ്പമായിരിക്കും. അതെ, മലയാളം ഞാൻ പഠിച്ചത് മലയാളമാണ്. തമിഴ് ബുക്കാണ് എന്റെ കയ്യിലുള്ളത്. തമിഴ് വെച്ച് വായിക്കുന്നത് കുറച്ച് കഷ്ടം തന്നെ. അത് ഉച്ചാരണം കുറച്ച് വ്യത്യാസപ്പെടും തന്നെ. അത് തന്നെ. കവിത.
ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிதேன ஆச்சரியவத்தே வதந்தி ததைவ சந்யக ஆச்சரிய சைன மன்ய ஸ்னோதி ஸ்ருத்வா ஏனம் வேத ந சைவ கச்சித் ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிதேன ஆச்சரியவத் வததி ததைவ சந்யக ஆச்சரிய சைன மன்யக ஸ்ருணோதி ஸ்ருத்வா ஏனம் வேதனா சைவ கச்சித். நான் ஒரு வேலை செய்திருக்கணும். இத அக்ஷரமுக்கியில போட்டு தமிழாக்கி உங்களுக்கு அனுப்பியிருந்தா பார்த்து படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளுப்பமா இருக்கும். ஏன்னா அதுல 1வது கா 2வது கா இப்படி நம்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. சொல்லணும்னா அப்பாஸ்ட்ரோபி போட்டிருப்பாங்க. இருக்கு என்கிட்ட இருக்கு புக்ல அதெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா. கோரக்பூரா உங்ககிட்ட இருக்கிறது கோரக்பூர் புக்கா? ஆமா ஆமா. சரி மற்ற புக்கு இருக்கு சாமி. இது இதுலதான் அத கரெக்டா நீங்க சொல்ல அந்த இது கரெக்டா ப்ரொனன்சியேஷன் இந்த புக்ல தான் இது வேற அந்த தாக்கி அந்த அது 2 ஆமா இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா அது அப்படி புக் வச்சுக்கிறதா நல்லது. சரி, அடுத்த வகுப்புல கஷ்டமா இருந்தாலும் அடுத்து இதாயிடும் சாமி. ஆமா அடுத்த வகுப்புல இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் போட்டு ஆமா படிக்க போடலாம். சரி சாமி, இந்த குரூப்லயே போட்டுரும். 30வது ஸ்லோகம். தேஹி நித்யம் அவத்யஹ அயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி, அதாவது சர்வாணி குரில், பூதானி குரில், ஆனா தேஹி அது நெடில். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இழுக்கிறதுக்கு காரணம் நீங்க அதை கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ந தொம் ஷோச்சித்தும் அர்ஹசி. நித்தியம் அவத்தியக சேரும்போது நித்தியம் அவத்தியக, அவத்தியக அயம் அக விசர்க்கம், அடுத்தது தொடர்ந்து ஆவே வருது. அப்ப என்ன ஆகும்? விசர்க்கம் ஓவா மாதிரி ஆ இந்த ஓக்குள்ள ஒடுங்கி அதுக்கு பதிலா எஸ் மாதிரி அவகிரகம் போட்டு காமிப்பாங்க. அவத்தியோயம், நித்தியம் அவத்தியோயம். தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோச்சிதும் அருகசி சேரும்போது சோச்சிதும் அருகசி. இப்போ ஸ்லோகம் குமாரி உஷா. தேஹி நித்யமவத்யோயம் தேஹி நித்யமவத்யோயம் தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தேஹே சர்வஸ்ய பாரத தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி தஸ்மாத் சர்வாணி பூதானி தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோச்சிதுமர்ஹசி நத்வம் சோசிதுமர்ஹசி நத்வம் சோசிதுமர்ஹசி. அந்த ஷோச்சிதும் நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஷா, ஆச்சரியவத்துல பார்த்த அந்த ஷா, ஷோச்சிதும். நத்வம் சோசிதுமர்ஹசி தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத
தஸ்மாத் சர்வாணி பூதானி ந த்வம் சோசிதுமர்கசி. இதுல சோச்சிதும் அர்ஹசி, நேத்துவம் சோச்சிதும் அர்ஹசி அப்படின்னா நீ கவலைப்பட தகுதி இல்லாதவன், நீ கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம். இதுல இருந்து அந்த வார்த்தைகள் திருப்பி திருப்பி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி கூட 28ல தத்ரகா பரிதேவனா, கையில கவலைப்பட என்ன இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா. அதாவது 25ல இருந்து தொடங்கி நத்துவம் சோச்சிதும் அர்ஹசி வந்துட்டு இருக்கு. இப்போ ஷீபா. தேஹி நித்யமவத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோச்சிதுமர்கசி. விஜயலட்சுமி. தேஹி நித்யமவத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோஷிதுமார்கசி. இது அனுஷ்டுப் சந்தஸுக்கு இப்ப மாறிட்டோம். முந்தின ஸ்லோகம் திருஷ்டுப்பா இருந்தது, இப்ப அனுஷ்டுப். சாந்தகுமாரிமா. தேஹி நித்யமவத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோஷிதுமர்ஹசி. உச்சாரணம் கரெக்டா சாமி? ഇപ്പോ ടെലിഗ്രാം എങ്ങനെ യൂസ് ചെയ്തെന്ന് പരിചയമായിന്ന് തോന്നുന്നു. പരിചയം 2-3 പ്രാവശ്യം ട്രൈ ചെയ്തിട്ട് കിട്ടിയില്ല സ്വാമി. അതുപോലെ ഈ സമയം മിക്കവാറും കോവില്ലായിരിക്കും ഞാൻ. ശരി ശരി. ശരി സ്വാമി. അത് കറക്റ്റാ എങ്ങനെയെന്ന് കണ്ടുപിടിച്ചില്ല. എവിടെയോ എല്ലാം തൊട്ടാണ് ഇവിടെ വന്ന് ചേർന്ന് ഞാൻ ഇന്ന്. ശരി. കവിത. தேஹி நித்யம் அவ்யூயம் தேஹோ சர்வஸ்ய பாரதஹ தஸ்மாத் சர்வாணி பூதானி நாத்வம் சோஷிதுமர்கசி. தேஹி நித்யம் அவ்யேயம் தேஹோ சர்வஸ்ய பாரதஹ தஸ்மாத் சர்வாணி பூதானி நாத்வம் சோஷிதுமர்கசி. அடுத்தது 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மம் அபி ச அவேக்ஷ்ய ந விகம்பித்தும் அர்ஹசி. தர்மியாத் ஹி யுத்தாத் ஸ்ரேயஹ. இது சிவசகாரம், ஆச்சரியவத். அந்த சிவசகாரம் தான் ஒரிஜினல். அப்ப ஸ்ரேயஹ அந்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இப்போ சந்தி இல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். சொதர்மம் அபி சேரும்போது சொதர்மம் அபி, ச அவேக்ஷ்ய சேரும்போது சாவேக்ஷ்ய, விகம்பித்தும் அர்ஹசி சேரும்போது விகம்பித்தும் அர்ஹசி. தர்மியாத் ஹி, இந்த ரெண்டுமாக ஒரிஜினல் வார்த்தை. ஆனா அங்க என்ன ஆகுது, இத்து இத்தா மாறுது, அந்த இத்து ஹிய தீயா மாறுது. எல்லாம் சேரும்போது தர்மியாதி அப்படின்னு சம்பந்தமே இல்லாத ஒரு எழுத்து வருது.
அடுத்தது யுத்தாத்து இத்து, அடுத்தது ஸ்ரேயக இருக்கு. அந்த ஸ்ரேயக இந்த இத்தை இச்சா மாத்தி விட்டுறது, அப்ப யுத்தாச் அப்படின்னு மாறுது. அப்புறம் அந்த ஸ்ரேயகவும் இந்த இச்சு வந்ததுனால அது சாவா மாறிடும். அப்ப எல்லாம் சேரும்போது யுத்தாச் ஸ்ரேயோ ஸ்ரேயக அப்படின்னு மாறுது. அது வந்து அகவிசர்க்கம். அடுத்தது தொடர்ந்து ஆவே வருது. அப்ப அகவிசர்க்கம் ஓவா மாதிரி அந்த ஆ ஓக்குள்ள ஒழிச்சுக்கும். அதை அவகிரகம் போட்டு காட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் சேரும்போது யுத்தாத் ஸ்ரேயோன்யத் அப்படின்னு வரும். மீதி எல்லாம் அப்படியே. ஸ்லோகம் குமாரி உஷா. स्वधर्ममपि चावेक्ष्य स्वधर्ममभिसावेक्ष्य न विकम्पितुमर्हसि न विकम्पितुमर्हसि धर्म्याद्धि युद्धाश्रेयोन्यत् धर्म्यातियुक्ताश्रेयोन्यद् क्षत्रियस्य न विद्यते स्वधर्ममभिसावेक्ष्य न विकम्पितुमर्हसि धर्म्यातियुक्ताश्रेयोन्यद् क्षत्रियस्य न विद्यते. இதுல பொதுவா மலையாளி தமிழ் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வரும். வித்யதே சொல்லணும், நம்ம வித்யதே அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கவனிச்சுக்கணும். அது சாதாரண தமிழ் தாதா தே வித்யதே. திருப்பி சொல்லணுமா சுவாமிஜி? குறிச்சுக்கிட்டா போதும். சரி சாமி. ஷீபா. स्वधर्ममभिसावेक्ष्य न विकम्पितुमर्हसि धर्म्यातियुक्ताश्रेयो अन्यत् क्षत्रियस्य न विद्यते. விஜயலட்சுமி. स्वधर्मभि सावेक्ष्य न विगुम्बति मर्गसि धर्म्याति युद्धाश्रेयोन्यद् क्षत्रियस्य न विद्यते. स्वधर्मभि सावेक्ष्य न विगम्बति मर्गसि धर्म्याति युद्धाश्रेयोन्यद् क्षत्रियस्य न विद्यते. சாந்தகுமாரி. स्वधर्ममभिसावेक्ष्य न विकम्पितुमर्हसि धर्मातियुक्ताश्रेयोन्यत् क्षत्रियस्य न विद्यते. கவிதா. स्वधर्ममभिसर्वेष्य न विकम्पितुमर्हसि धर्मेन्द्रिययुद्धश्रेयोन्य क्षत्रियस्य न विद्यते. स्वधर्मभिसर्वेष्य न विकम्पितुमर्हसि धर्मेन्द्रिययुद्धश्रेयोन्य क्षत्रियस्य न विद्यते. 32. எதிர்ச்சயா அந்த திரு உதடு விரிச்சு சொல்லணும். துரு இல்ல திரு. எதிர்ச்சயா அந்த சாவும் அழுத்தி சொல்லணும். எதிர்ச்சயா. ச உபபன்னம் சொர்க்க துவாரம் அபாவிருத்தம். அந்த விருத்தமும் உதடு வீச்சு சொல்றது.
குருல விரு. சுக்கினக அந்த கா அழுத்தி சொல்லணும். சுக்கினக க்ஷத்ரியாக பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். அந்த ஈதிருஷம் திரு உதடு விரிச்சு சொல்லணும். ஈதிருஷம். எதிர்ச்சயா ச உபபன்னம். ஆ இருக்கு, அடுத்தது ஓ வந்திருக்கு. சரி, ஆ இருக்கு, அடுத்தது ஊ வந்திருக்கு. ஆவும் சேர்ந்த என்ன ஆகும்? ஓ. அப்ப சோபபன்னம். சூரிய உதயம், சூரியோதயம். அது மாதிரி ச உபபன்னம், சோபபன்னம். அடுத்தது சொர்க்க துவாரம் அபாவிரதம். சேரும்போது சொர்க்கத்வாரம் அபாவிரதம். அடுத்தது சுக்கினக. இந்த இடத்துல அதாவது விசர்க்கத்துக்கு பிறகு ஹா எழுத்து வந்தால் அந்த விசர்க்கத்தை உச்சரிக்கணும். இது கீதையில ஒரு சில இடங்கள்ல வருது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் அந்த மாதிரி வருது. விசர்க்கத்துக்கு பிறகு ஷா வந்தால் விசர்க்கத்தை உச்சரிக்கணும். அப்போ சுக்கினக க்ஷத்ரியாக அப்படின்னு சொல்ல போறோம். க்ஷத்ரியாக பார்த்த. விசர்க்கத்துக்கு பிறகு கடின எழுத்து வந்திருக்கு. அப்போ அந்த கடின எழுத்த ரெண்டு விதமா உச்சரிக்கலாம். இந்த இடத்துல விசர்க்கத்தை கடின எழுத்து பா வந்திருக்கிறதுனால ரெண்டு விதமா உச்சரிக்கலாம். ஒண்ணு விசர்க்கத்தை உச்சரிச்சு பா சொல்றது, அல்லது விசர்க்கத்தை உச்சரிக்காம பாவ உதடு ஒட்டாம சொல்றது. நம்ம இந்த ரெண்டாவது விதத்தை சொல்ல போறோம். க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிருஷம். சேரும்போது யுத்தம் ஈதிருஷம். இப்ப ஸ்லோகம் குமாரி உஷா. எதிர்ச்சயா சோபபன்னம் यदृच्छया शोभपन्नम् यदृच्छया शोभपन्नम् स्वर्गद्वारमपावृतम् 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 सुखिनः क्षत्रिया पार्थ सुहिनः क्षत्रिया पार्थ सुहिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम् लभन्ते युद्धमीदृशम् लभन्ते युद्धमीदृशम् यदृच्छया शोभपन्नम् स्वर्गद्वारमपावृतम् सुहिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम्. यदृच्छया शोभपन्नं स्वर्गद्वारमपावृतं सुखिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धमीदृशम्. यदृच्छया शोभपन्नम् स्वर्गद्वारमपावृतम् सुहिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धमीदृशम्. यदृच्छया शोभपन्नम् स्वर्गद्वारमपावृतम् सुहिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धमीदृशम्. करेक्ट स्वामी? विजयलक्ष्मी. यदृच्छया शोभपन्नम् स्वर्गद्वारमपावृतम् सुखिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम्. यदृच्छया शोभपन्नम् स्वर्गद्वारमपावृतम् सुखिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम्. कविता.
சாமி சரி சரி. யத்ருஷாய சோபன்னம். சாமி இங்க ஒரு விவரம் நான் இனி அடுத்த கிளாஸ்ல ரீட் பண்ண சாமி. சரி, இந்த இடத்துல கீதா ஸ்லோகம் நிறைவு பண்ணிக்கிடுவோம். அடுத்த வகுப்புல